ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம சித்தருடைய பாடல்களில் நம்ம சிந்திக்கக்கூடிய பாடல் நமது சிவவாக்கியருடைய பாடல்களை கொஞ்சம் நாம் இன்னைக்கு சிந்திக்கலாம். அண்ட வாசல் ஆயிரம், பிரசண்ட வாசல் ஆயிரம், 6 100 கோடி ஆன வாசல் ஆயிரம். இந்த வாசல் ஏழை வாசல், ஏகபோகமான வாசல், எம்பிரான் இருக்கும் வாசல் யாவர் காண வல்லீரே. இந்த அண்டத்திற்கு வாசல்கள் 1000 உள்ளன. அண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரசண்டமான பிரபஞ்சத்துக்கோ வாயில்கள் 1000 உள்ளன. இப்படி 1200 கோடியான வாசல்களோ பல 100,000 உள்ளன. ஆனால் இந்த வாசலோ இதய வாசல் எனும் உயிர் துடிப்புள்ள வாசல், இறைவனோடு ஒன்றென கலக்கும் வாசல். அண்டத்திற்கு பல வாசல்கள் இருக்குது, 1000 வாசல் இருக்கு. அதே நேரத்தில் பிரபஞ்சத்துக்கோ வாசல்கள் அதே போல 1000 உண்டு. இப்படி 12 கோடியான வாசல்கள் பல 100,000 எல்லாம் உள்ளது. ஆனால் இறைவன் எனும் அந்த வாசல் இதய வாசல் என்று சொல்லக்கூடியது. இந்த வாசல் ஏழை வாசல், ஏக வாசலாயினும் ஒரே வாசலாயினும் ஆனந்த கீதத்தை அனுபவிக்கும் வாசல் இதுவே. எம்பிரான் நீக்கமர தங்கி இருக்கும் வாசல். இதை கண்டு தரிசிக்க எவரால் முடியும்? நம்முடைய இதய கமலத்தில் அந்த வாசல் உயிர் துடிப்போடு இருக்கக்கூடிய அந்த இதய வாசல்ல அன்பு எனும் உணர்வோடு கலந்து இருக்கின்ற அந்த இறைவன் எனும் இறை உணர்வை நாம பெறக்கூடிய ஒரு வாசல். இந்த வாசல் வழியாக சென்று கண்டு தரிசிக்க யாரால முடியும் அப்படின்னு சொல்றார். சங்கிரண்டு தாரை ஒன்று சன்ன பின்னல் ஆசையால் மங்கி மாளாத உலகில் மானுடங்கள் எத்தனை. சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வல்லீரே, கொங்கை மங்கை பங்கரை கூடி வாழலாகுமே. நம்முடைய மூக்கு சொல்லக்கூடிய 2 துளை உள்ளது. இவை 2ம் தான் சங்கினை ஒத்து நமக்கான பிராண வாயுவை உள்வாங்கி வெளியே விடுகிறது. அப்படி விடக்கூடிய இவை தான் நம்ம என்ன சொல்றாங்க, இடகலை பின்கலை. இவை தவிர இங்கு சுழுமுனை என்று நாடி ஒன்று உள்ளது. இது எக்காலம் தாரை எனப்படுகின்ற இதைத்தான் தாரை என்று சொல்றாங்க. இது மூலாதாரத்திலிருந்து உச்சி வரை இது முதுகின் உள்ள தண்டு வழியாக செல்லும் நாடி. இதைத்தான் நடு நாடின்னு சொல்றோம். இப்படி இடகலை பின்கலை என்னும் நாடிகளை தான் சங்குகள் அல்லது சன்ன பின்னல் என போகக்கூடிய நாக பிரதிஷ்டையை சொல்லக்கூடிய வகையில, ஒரு நாகருடைய பிரதிஷ்டையில் உள்ள கல்லுல பார்த்தீங்கன்னா 2 பின்னி போகும். அந்த பின்னி கிடப்பதை போல இது பின்னி கிடக்கிறது. இந்த 2ஐயும் ஊதி ஊதி மானுடங்கள் ஒளி மங்கி மாழ்கின்றன. இதை ஊதி ஊதி என்ன பண்றாங்க, அந்த ஒளிய மங்கி அது இல்லாம ஆக்கிறாங்க. இந்த 2 சங்குகள் ஊதலை தவிர்த்து, 2 சங்குன்னா என்ன, இடகளையும் பின்களையும் மாறி மாறி பயன்படுத்துவதை தான் அவர் ஊதுதல் என்று சொல்றாரு. இந்த ஊதுதலை தவிர்த்து எக்காலமாய் தாரை ஊதலை கை கொண்டு, தாரை என்று சொல்லும் போது சுழுமுனை என்ற அந்த ஊதுதலை கை கொண்டு நடுநாடியின் மூலமாக
இந்த மூலாதாரத்திலிருந்து உச்சி வரை குண்டலினியை எழுப்பி வல்லவரானால் அர்த்தநாரீஸ்வரராம் சிவனை கூடி வாழ்தல் கூடும். எத்தனையோ காலம் பிறந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் நாம எந்த சங்கு ரெண்டை ஊதுறோம்னா அந்த 2 தான் ஊதிட்டு இருக்கோம். ஒன்றில் வலது கலையை இடது கலையை பயன்படுத்துகிறோம். அவங்க தாரை என்னும் சொல்லக்கூடிய ஊதுதல் பண்ண சொல்லுங்க. சுசுமுனை வழியாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த சுசுமுனை சுவாசம் அல்லது அண்ணாக்கு யோகம் அல்லது சுசுமுனை சுவாசம் என்று சொல்லக்கூடிய அந்த சுசுமுனையில் ஊதணுமா. அந்த ஊதலை நம்ம கையில் எடுத்தாதான் அது உச்சி வரை செல்லக்கூடிய மூலாதாரத்திலிருந்து உச்சி வரை செல்லக்கூடிய அந்த ஊதுதல் மூலமாக குண்டலினி எனும் சக்தி அர்த்தநாரீஸ்வரம் அப்படின்னு என்ன, 2 கலந்து ஒன்றாக வரக்கூடியதை நாம் என்ன செய்யலாம், அதனோடு இணைந்து கூடி வாழலாம். அண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை, பாலிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை, மிண்டராய் திரிந்த போது இறைத்த நீர் எத்தனை, மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை. முன்னாடி இருந்த பழைய நாட்களில் இறைவனை பூஜை செய்வதற்கு அந்த பூச்செடிகளில் இருந்து நான் பறித்து எத்தனையோ பூக்கள் எல்லாம் பறித்து எட்ட நின்று இறைவன் சிலை மீது நான் எரிந்த பல வண்ண மலர்கள் தாம் எத்தனையோ. அந்த பூக்கள் தன்னுடைய இயல்பான தன்மையை வெளிப்படுத்தின அந்த பூக்களை கொண்டு செடியிலுடைய பூக்களை வலுக்கட்டாயமாக நாம் என்ன செஞ்சோம், பறித்து தள்ளி நின்று எத்தனை பூக்களை நான் எரிந்தேனோ, எவ்வித பலனும் இல்லாமல் வெறும் பாலிலே சென்று பாழாய் அது போச்சுது. எத்தனையோ பூக்களை நான் பறிச்சுட்டு வந்து தூக்கி போட்டதெல்லாம் எல்லாம் பாழா போச்சு. நான் முணுமுணுத்து ஜபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனையோ மந்திரங்கள் நான் ஜபிச்சு விட்டேன். நான் அலைஞ்சு திரிஞ்சு எத்தனையோ இடங்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலையும் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நீரிலே சென்று நீரிலே அள்ளி அள்ளி இறைத்த நீர்கள் திவளைகள் தான் எத்தனையோ. இப்படியெல்லாம் செஞ்ச இவைகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் சிவாய சடங்கு சென்று வலம் வந்து வழிபட்ட கோயில்கள் எத்தனை எல்லாமே எனக்கு வீணாதான் போச்சு. அது ஏன் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தாருன்னா, இதுக்கு ஒரு கதையே உண்டு. சிவவாக்கியர் அந்த அர்த்தத்தில் தான் இதை சொல்கிறார். இங்கே ஒரு பக்தி கலந்த ஒரு ஞான கதை உண்டு. ஒரு பக்தன் ரொம்ப தீவிரமாக ஒரு உருவத்தை கொண்டு இறைவனை வழிபடுறார். தீவிரமாக வழிபடுறார். டெய்லி காலையில் எந்திரிச்சு அதுக்கு எத்தனையோ பூக்களை பறித்து வந்து எல்லாம் போடுறாரு. எத்தனையோ பல வகைகள் செய்கிறாரு. எங்கெல்லாமோ நீர் கொண்டு அதை அபிஷேகம் பண்ணுறாரு. எல்லாம் பண்ணுறாரு. எல்லாம் பண்ணி அதை அலங்கரித்து கடுமையான இன்னும் வேற என்னெல்லாம் செய்யலாம் பல விதமாக யோசிச்சு பண்ணிகிட்டே இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு அந்த இறை காட்சி தரிசனம் அவருக்கு கிடைக்கல. அவருக்கு ஒரு பெரிய கவலை, என்னடா இவ்வளோ இதை நான் பண்ணுறேன், முறையாக 6 கால பூஜை செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன், எல்லாம் எந்த குறையில்லாமல் பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் அந்த இறைவன் தரிசனம் எனக்கு நான் வைத்திருக்கக்கூடிய அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தரிசனம் கொடுக்கவே மாட்டுறாரு. நான் ஏதாவது குறைவாக பண்ணிட்டேனோ, இதை விட 2 மடங்கு கூட்டணுமோ, நான் வைக்கக்கூடிய பொருளோ அல்லது பூவோ எல்லாத்தையும் வைக்கணுமோ, இன்னும் டபுள் மடங்கு ஆக்கணுமோன்னு அப்படி யோசிக்கிறார். இவர் செய்யக்கூடிய செயலெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாமல் ஒரு நாள் இறைவன் அவர் முன்னாடி தோன்றார். எந்த ரூபத்தில் வழிபட்டாரோ அந்த ரூபத்தில் உள்ளவர் தோன்றி ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இதைத்தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இது இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். என் மேலே கருணை புரிந்து நான் செய்த இந்த பூஜையினுடைய பலனாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட உடனே அப்போ அந்த இறைவன் அந்த எந்த ரூபம் அவர் நினைக்கிறாரோ அந்த ரூபத்தில் இறைவன் சொல்கிறாரு, ஏன்னா உன்னுடைய அறியாமை இன்னும் அதிகமாகி போய் இன்னும் பலவிதமான சிக்கலை உருவாக்குங்கிறனால தான் நான் என்ன பண்ணேன், நான் உடனே முன்னே தோன்றினேன்.
ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த தெய்வம் சொல்லுது, ஏன் இப்படி சொல்லி நீ கொஞ்சம் யோசனை செய்து பார். நான் என்ன உங்களுக்கு குறை வைத்தேன்? எவ்வளோ மலர்களை கொண்டு உங்களுக்கு நான் சூட்டினேன். அப்போ அவர் கேட்பார், இந்த மலர்கள் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு கேள்வி சொல்கிறார். மலர் யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்டால் என்ன சொல்வது? அப்போ அவர் சொல்ல, இந்த மலர்கள் அனைத்தும் அந்த செடிக்கு சொந்தமான ஒரு பொருள். இயற்கையில் ஒவ்வொரு தாவரங்களும் தன்னுடைய நன்றியினுடைய வெளிப்பாடை, தன்னுடைய மகிழ்ச்சியை அந்த இயற்கை சார்ந்து இருப்பதிலே அது தன்னை என்ன செய்யுது, அது வெளிப்படுத்துது. ஒரு மலர் மலர்ந்து மனமும் அதில் இருக்கக்கூடிய அந்த காட்சியும் அது வெளிப்படுத்தி இயற்கை வளத்தை அனுபவித்து அந்த அந்த இயற்கைக்கு இறைவனாக இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு சமர்ப்பணம் பண்ணுது அந்த மலர்ந்து. அந்த மலரை போய் நீ வலுக்கட்டாயமா பறிச்சுட்டு வந்து எனக்கு போட்டேன் என்றால், இந்த மலர் அந்த செடிக்கு உரிமைப்பட்ட இதிலிருந்து பறிக்கப்பட்டதை தவிர உனக்கு உரியதல்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கொஞ்சம் மௌனமாகிறார். அதே போல் நீ கொடுத்த எத்தனையோ பொருட்களோ எதுவுமே உன்னுடையதல்ல. ஏதோ ஒன்றிலிருந்து நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, அதை பறித்து கொண்டு வந்திருக்க அல்லது அதை பிடுங்கிட்டு வந்திருக்க. நீ உனக்கு சொந்தமான ஒன்றை நீ எதுவுமே இதுவரைக்கும் தரவில்லை. ஒவ்வொன்றும் அதன் இயல்புல என்னை நோக்கி அதை அர்ப்பணிக்கின்ற அந்த விஷயத்த நீ பிடுங்கி பறித்து கொண்டு வந்துவிட்டு அது எனக்கு தரதாட்டு நினைக்கிறீங்கன்னா இது உன்னுடைய அறியாமை. எப்படி செடி தன்னுடைய பூவாக தன்னை அதை வெளிப்படுத்தினதோ, இப்போ மனிதனுக்கும் தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒன்றை தான் நீங்கள் வெளிப்படுத்தி தரணும். அதைத்தான் அர்ப்பணிக்கணும். எனக்கு உள்ள என்ன இருக்கோ, எனக்குள்ள என்ன நிலை இருக்குதோ அதைத்தான் நான் இறைவனுக்கு சமர்ப்பணமோ அல்லது அர்ப்பணிக்கவோ செய்யணுமே தவிர, இன்ன ஒன்றிலிருந்து விலைக்கு வாங்குவதோ அல்லது அதிலிருந்து பிடுங்கிட்டு வருவதோ அர்ப்பணிப்பு அல்ல. இப்போ மனிதனுக்குள்ள என்ன இருக்கு, உனக்கு உள்ள இருக்கக்கூடியது எது என்று நீ தேடு. உன்னிடத்தில் இருக்கக்கூடியதை நீ அர்ப்பணிக்கக்கூடிய பொருள் என்று என்பதை தேடுவதே ஒரு பக்தனுடைய கடமை. ஒரு பக்தன் தனக்குள்ளே இருப்பது எது, தனக்குள்ளே எது உண்மையாக இருக்கிறது, தனக்குள்ளே இருக்கின்ற உண்மையான அந்த பொருளை மட்டுமே இங்கு அர்ப்பணிக்க வேண்டும். உடல் பஞ்சபூதத்துக்கு சொந்தமானது. அது பஞ்சபூதத்தோடு இங்க கொடுத்தாலும் கொடுக்க விட்டாலும் அது எடுத்துக்கொள்ளும். இப்போ பஞ்சபூதமான அந்த உடலை தவிர்த்து நான் எனும் வஸ்து எது, அந்த நான் எனும் வஸ்துவை தான் அங்கே நாம அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ நான் என்று சொல்லக்கூடியது நான் எனும் ஆத்மா. இந்த ஆத்மானுடைய மூலம் எது, அந்த பிரபஞ்சம் எனும் சொல்லக்கூடிய ஆதி சக்தி எனும் சொல்லக்கூடியதுக்கு உரிமைப்பட்டது. அதில் தான் நானும் வாசம் செய்கிறேன். நான் எனும் உணர்வும் அதில் தான் இருக்கு. அதைத்தான் என்ன சொல்றாங்க, அன்பெனும் மலர் எடுத்து, அன்பு எனும் மலர் எடுத்து அனுதினமும் பூஜை செய். நீ செய்ய வேண்டிய அன்புங்கிறது அந்த மலரை தான் எடுக்கணும். அன்பான அந்த உணர்வு அலையை எடுத்து தான் நீ பூஜை பண்ணணுமே தவிர, இன்னொரு ஜீவனோ இன்னொரு உயிரினமோ என்னிடம் காட்டக்கூடிய வெளிப்பாடை அர்ப்பணிப்பை நீ பிடிங்கிட்டு வரதல்ல அப்படின்னு அந்த இறை என்ன செய்யுது, அந்த தெய்வீகம் உணர்த்தி விட்டு மறைஞ்சது. அதுக்கு பிறகு அவர் என்ன பண்றாரு, தனக்குள்ளே இருக்கக்கூடியதை எப்படி கொடுப்பதுன்னு தேடுறாரு. அப்ப தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா எனும் ஆத்மாவினுடைய வெளிப்பாடான அன்பு எனும் அந்த உணர்வு கலந்த, கருணை என்ற உணர்வை கலந்த, தயை என்ற உணர்வை கலந்த அந்த ஆத்மாவை தயார்படுத்துறார். அப்படி தயார்படுத்தும் போது தூய்மை இல்லாத நிலையில் இருக்கக்கூடியதெல்லாம் அகற்றக்கூடியதைத்தான் ஒரு பக்தன் சாதனையாக, ஒரு சாதகனாக மாறுகிறான். ஒரு சாதகன் தீவிரமான ஒரு யோகியாக மாறும். ஒரு யோகி ஒரு சித்தனாகவும் ஒரு ரிஷியாகவும் மாறும். இதனுடைய அடிப்படையில் அந்த உள்முக பயணத்தில், உள்முக பயிற்சியில் போகக்கூடிய பக்குவத்தை தான் அந்த இறை எனும் பொருள் மனிதனுக்குள்ளேருந்து வெளிப்படக்கூடிய காரியமே தவிர இன்னொன்றுலேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடியது அல்ல. நான் டெய்லி அங்கேருந்து பறிச்சுட்டு வந்து இங்கே கொடுப்பேன் அப்படின்னா
அதை நீங்கள் கொடுக்காண்டாம். அது ஆல்ரெடி கொடுத்தது தான். அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. தன்னுடைய வாசனை பிரபஞ்சம் எனும் எந்த பூவும் மேல் நோக்கி தான் மலரும், மேல் நோக்கி தன்னுடைய சக்தியை வெளிக்கொடுக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த பூவினுடைய பூக்களும் அது மேல் நோக்கியாக இருக்கும். அதனுடைய சக்தி, அதனுடைய மனம், அதனுடைய குணம் எல்லாம் மேல் நோக்கி தான் போகும். அதை ஆல்ரெடி அதை அர்ப்பணிச்சாச்சு, அர்ப்பணித்து கொண்டு தான் இருக்குது. அந்த அர்ப்பணித்து கொண்டு இருப்பதை பிடுங்கிட்டு வர்றதுக்கு நம்ம எந்த விதமான உரிமையும் கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடியதான் அர்ப்பணிக்கிறதுக்கு அவங்க சொல்றாங்க. அதைத்தான் செவ்வாய்க்கியார் சொல்ல, நான் பண்ணின எத்தனை மலர்களை நான் கொண்டு கொடுத்ததெல்லாம் வீணு, எத்தனை மந்திரங்களை கொண்டு ஜெபிச்சதெல்லாம் வீண், எத்தனை நீரை கொண்டு நான் அபிஷேகம் பண்ணதெல்லாம் வீணு, எத்தனை இடங்களை சுற்றி வந்ததெல்லாம் வீணு, நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கல. இதைத்தான் அவர் சொல்லார். அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்துணர்ந்த ஞானிகள் கண்டறிந்த பான்மை தன்னை யார் அறிய வல்லீரே. விண்ட வேத பொருளை என்று வேறு கூற வகையிலா கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே. வேதங்கள் கூறக்கூடிய அந்த பொருளை அல்லாமல் வேறு எந்த தத்துவ ஞானம் எதையுமே அறியாத, உணர்ந்தறியாத, மாட்டாத வகை தொகை அற்றவர்களாய்தான் இவர்கள். அவங்க ஊன் உடம்பு ஆலயம் என்பதை சற்றும் உணராதவர்கள். வேதங்கள் சொல்லக்கூடிய பலவிதமான கட்டடங்களை கொண்டதல்ல உள்ளம் பெருங்கோயில் என்று ஆத்ம ஞானிகள் சொன்னாங்க. ஊன் உடம்பு ஆலயம்ங்கிறது என்பதை உணராம பரம்பொருளின் உண்மையான இருப்பிடத்தை தெல்ல தெளிய அறிந்துள்ள மெய்யுணர்வு மேம்பட்ட பரம ஞானிகள் தாம் செல்லும் வழியெல்லாம் எதிர்ப்பட்ட கோயில்களில் அமைந்துள்ள சிலைகளை எல்லாம் இறைவனே என்று கைகூப்பி வணங்க மாட்டார்கள். அவங்க என்ன செய்யறாங்க, எல்லா இடமும் அது வியாபித்து இருக்கிறது. ஒரு குறிப்பிட்டதில் மட்டும் அவங்க அதை மட்டும் தெய்வம் என்று சொல்வதில்ல. இந்த அண்ட சராசரமே தெய்வமாக வணங்கினவரை தான் ஞானிகள். இப்போ ஒரு பக்தன்ல இருந்து, ஒரு சித்தன்ல இருந்து, ஒரு யோகியிலிருந்து ஒரு ஞானி நிலைக்கு வரும்போது அவனுடைய மனம் குறுகிய நிலையிலிருந்து விரிவடைய வேண்டும். ஒரு பக்தன் பக்தனாகவே இருக்கக்கூடாது, ஒரு சாதகனாக மாறணும். ஒரு சாதகன் ஒரு சித்தனாக மாறணும். ஒரு சித்தன் ஒரு ஞானியாக மாறணும். அப்போ அவனுடைய வியூ சொல்லக்கூடிய விசன்ஸ் விரிந்து கொண்டே செல்லணும். அப்படி விரிந்து வரக்கூடியதான் சரியான முறையானது என்று சிவாக்கியர் சொல்றார். பிறப்பதற்கு முன்னெல்லாம் இருக்குமாறது எங்கேனே, பிறந்து மண்ணிறந்த போதும் இருக்குமாறதெங்கேனே, குறித்து நீர் சொல்லாவிடில் குறிப்பில்லாத மாந்தரே, அற்பனே செவி இரண்டும் அச்செலுத்தும் வாழினால். நம்முடைய உடம்புல குடிகொண்டிருக்கும் இந்த உயிர் இங்கு இவ்வுலகில் நாம் பிறப்பதற்கு முன்னாடிதான் இருந்த இடம்தான் எவ்விடமோ. உடம்புக்குள்ள வரதுக்கு முன்னாடி இருந்தது எந்த இடத்துல நாம இருந்தோம். இதே போல நாம் பிறந்து மண் மீது வாழ்ந்து பின் இறந்து விட்ட போதும் அது சென்றடைந்து தங்கி உள்ள இடம்தான் எது, எங்கு உள்ளது என்று இந்த ரகசியத்தை பிறக்கு முன் ஆத்மா இருந்த நிலைகளையும் தாம் இறந்த பின் அது சென்று தங்கும் நிலைகளையும் நீங்கள் விளக்கமாக எனக்கு சொல்லாமல் போய்விட்டீர்கள் என்றால், குறிக்கோள் எதுவும் இல்லாத மாந்தராக உங்களது இரு செவிகளையும் என்னுடைய அஞ்செழுத்து எனும் பஞ்சாட்சரத்தினால் கட் பண்ணி விட்டுருவேன். அப்ப பிறக்கிறதுக்கு முன்னக்குட்டி இந்த உயிர் எங்க இருந்தது, அந்த உயிர் பிறந்து உடல் எடுத்து வந்த பிறகு இறந்த பிறகு அது எங்கே போகுது அப்படிங்கிற ரெண்டையும் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம்
அகஸ்தீஸ்வராய நமக.